நல்லா கேட்டுக்கங்க. முதல்வர் யார் என்பதை நாம் சொல்லுவதை விட ஆரிய பார்ப்பனியம், அவர் பேரை சொல்ல நான் விரும்பல, அந்த அரைகுறை பார்ப்பனர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கலைஞர் கருணாநிதி. அர்த்தம் என்ன? உங்க அப்பா கேப் விட்டு அடிச்சாரு, நீ கேப்பே விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கள அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப முதல்வரை பார்த்து சரி இதோட முடிஞ்சிடும், இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்மளை போட்டு பாடப்படுத்துவாங்க, சமூக நீதி திட்டம்னு சொல்லி பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு செய்வாங்க, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் நல்லா படிக்க வைப்பாங்க, வேலைக்கு போக வைப்பாங்க என்று நினைத்தார்கள். ஆனா இப்ப என்ன வயிற்றுல புளிய கரைக்குதுன்னா, பாசிஸ்டுகளுக்கும் ஆதிக்கவாதிகளுக்கும் ஐயோ அவராவது பரவாயில்ல சைலண்டா செஞ்சுட்டு போயிடுறாரு, திட்ட மாட்டேன்றாரு, இவர் மேடை ஏறினாலே சனாதனத்தை ஒழிப்பேன்னு மடார்னு மண்டகாலையே அடிக்கிறாரு என்ற பதட்டத்தோடு இருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது எங்களை போன்ற இளைஞர்கள், உட்கார்ந்து கேட்கக்கூடிய உங்களை போன்ற மகளிர், நின்று கேட்கக்கூடிய தோழர்கள், சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி இன்னொரு வார்த்தை இருக்கு, அதை சேர்த்துதான் நம்ம சொல்லணும். சனாதனத்தை ஒழிப்பேன் என்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை சமத்துவத்தின் பக்கம் நான் நிற்பேன், பெண்ணுரிமையின் பக்கம் நிற்பேன், உங்களோடு நிற்பேன்னு அர்த்தம். அப்ப அவர் அந்த களத்தில் நிற்கின்ற போது நம்ம தானே அவருக்கு தூக்கி பிடித்து கொண்டாடணும், அவருடைய கரங்களை நம்ம தானே வலுப்படுத்தணும். அதுல நம்ம நேற்றைக்கு முதல் நாள் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் விழால போய் பேசுறாரு. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போய் பேசுகிற போது அவர் ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த செய்தியை நிறைய பேர் விமர்சனத்துக்கு கூட உள்ளாக்குனாங்க. அவர் சொன்ன செய்தி என்னன்னா, நீங்கள் என்ன கிறிஸ்தவனா நினைச்சா நான் கிறிஸ்தவன், நீங்க என்ன இஸ்லாமியரா நினைச்சா நான் இஸ்லாமியர், நீங்க என்ன இந்துவா நினைச்சா நீங்க இந்து, நீங்க என்ன என்னவா நினைக்கிறீங்களோ நான் அதுவாக இருக்கிறேன்னு சொன்னாரு. இதை சொல்லுவதற்கு ஓட்டரசியலில் இருக்கக்கூடிய ஒரு துணை முதல்வருக்கு இந்தியாவிலேயே தைரியம் இருக்கும் என்று சொன்னால் அது அந்த உதயநிதிக்கு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருப்பது என்ன? தந்தை பெரியாருடைய தத்துவம். பெரியார் எதுவும் நமக்கு நிறைய பேருக்கு பெரியார பிடிக்காதுங்க. நிக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு பெரியார்ன்ற வார்த்தை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு கேட்டா, கடவுள் இல்லைன்ட்டாரு, கடுப்பு, ஐயோ கடவுள் இல்லைன்ட்டாரு. உங்களுக்கு சும்மா நான் சொல்றேன், பிடிச்சா ஏத்துக்கங்க, இல்லைன்னா இடிச்சு பொறுப்பு விட்டுருங்க. இப்ப எனக்கும் அண்ணனுக்கும் சண்டை வருது, மேலைக்கு கீழே வந்தோன்னே சண்டை போடுறாரு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவரை நான் திட்டுறேன், அவர் என்கிட்ட சண்டை போடுறாரு. நான் வர அந்த அம்மாட்ட போய் என்னம்மா முறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கிறேன், அந்த அம்மாவுக்கு எனக்கு சண்டை வருதுன்னா ஒரு நியாயம் இருக்கு. நான் உங்களை பாக்குறேன், உங்களுக்கு எனக்கு சண்டை வருது, ஒரு நியாயம் இருக்கு. ஏன் உங்களுக்கும் எனக்கு தான் பிரச்சனை? உண்மையாகவே பிரச்சனை பெரியாருக்கும் கடவுளுக்கும்னா, கடவுளுக்கு தான் பெரியார் மேல கோபம் வரணுமே தவிர நமக்கு பெரியார் மேல கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை கூட நமக்கு தெரிந்த தாய்மொழி, நம்முடைய தாய்மொழி தமிழ். நீங்க தமிழ்ல போய் கும்பிட்டு பிரச்சனைய சொல்லிக்கிட்டு இருக்கப்ப தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணா நல்லா இருக்கும்ல. ஒரு ஐயர் நின்றுகிட்டு இந்த மாதிரி விருகம்பாக்கம் 129 வட்டத்துல காளியம்மாக்காக்கு ஒரு பிரச்சனையா சாமி அப்படின்னு மந்திரம் ஓதுனாருன்னா கேட்க நல்லா இருக்கும். நமக்கும் புரியாம அவருக்கும் விளங்காம சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுனப்ப தமிழ்நாட்டில் இருந்த சாமியார்கள் கேள்வி கேட்கல, தமிழ்நாட்டில் இருந்த பக்திமான்கள் கேள்வி கேட்கல, தமிழ்நாட்டில் இருந்த இந்துத்துவவாதிகள் கேள்வி கேட்கல. இந்து கோவில்கள், தமிழர் வழிபடக்கூடிய கோவிலில் தமிழ்தான் அர்ச்சனை செய்யணும்னு கேள்வி கேட்டது தந்தை பெரியார், அதை சட்டமாக்கியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். தமிழ்நாட்டு கோவில தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னாரு. இதுல ஏதாவது கலைஞர் மேல தப்பு இருக்கா? கேள்வி கேட்ட பெரியார் மேல தப்பு இருக்காமா? கிடையாது. அடுத்து அப்படியே வாங்க, கோவில்களை கட்டுவதில் யாருக்கும் பிரச்சனைகள் இல்லை, இருக்கக்கூடிய கோவில்களையும் பிரச்சனை இல்லை, போய் சாமி கும்பிட போறோம். ஆனா ஒரே ஒரு திருத்தம் என்னன்னா, தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கங்க, கோவில்களை கட்டினால் பக்தி வளரும், பள்ளிக்கூடங்களுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போனா அறிவு வளரும், அறிவு வளர வேண்டும் என்று நினைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம், தலைவர் கலைஞர், தந்தை பெரியார். கொள்கை எதிரில இப்ப பெரியாருங்கிறது இப்ப அத்து பேசிடுவோம், தெளிவா பேசிடுவோம். பெரியார் அப்படிங்கிறது என்ன? நீங்க சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, இதெல்லாம் பெரும் விவாதம். ஆனா ஒண்ணு, பெரியாரை எதிர்த்தால், திராவிடத்தை எதிர்த்தால், திமுகவை எதிர்த்தால் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும், ஆரியன் உள்ள வந்துருவான். இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை. முதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரு.
ஆரிய தனிப்பட்ட கிணிப்பட்டெல்லாம் பேசக்கூடாது. கூட்டா இல்லையா? கூட்டு. நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கையெழுத்து போட வாங்கன்னு யாரை கூப்பிட்டீங்க? துணை கலைச்சது யார? ஆரியத்தை. இது சும்மா தனிப்பட்டதா? சரி, இதை விடுங்க. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இங்க இருந்து வெளியில திமுக இருந்தா திராவிடர் கழகத்தின் வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு 1962 தேர்தலில் போட்டியிடும் போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா? இப்ப எப்படி திராவிடம்னு பேசல, அந்த இதுன்னு பேசலன்னா ஆரியம் உள்ள வந்துடும். ஆரியத்தின் தோல் மேல என் கை விட்டு கூட போனேன். அதை விட கொடுமை, இந்த பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சில இல்லையா? 1962 பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம்னு இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன்? பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன்? திருப்பி அதே 1967 ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதறிஞர் ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா? அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது, ஆரிய கூட்டு இனிக்குது. நாங்க திராவிடத்தை எதிர்த்தா ஆரியம் உள்ள வந்துருவான். தோல் மேல கைவிட்டே போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல. என்னது இது? பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி RSS எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க. நாங்க எதிர்க்க மாட்டோம் RSS பிஜேபி கோட்பாடை. எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்லை, எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை. என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க? யாராவது பேசு. வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில் வேணாச்சு. இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வள்ளலார். அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கினவன் எங்க பாட்டை வைகுந்தர். சாதிய இழிவை தொடர்த்தி அவன மாதிரி போராடினது உண்டா? வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா? சொல்லுங்க நீங்க. பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான்னு அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும், வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாதான்னு அணைய விடாமல் பார்த்துக்கன்னு சொன்னதுக்காக 150 வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அடுப்பு. அப்படி ஒரு வேலையை தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா சொல்லுங்க. என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னு அது ஒண்ணு இருக்கா? கேள்வி. கோயிலுக்குள்ள நுழைய விடல. இப்பெல்லாம் சானா பைய பார்த்தாலே தீட்டு உள்ள விடல. கோயில் நமக்கு தீட்டா, வெளியில வாடா. கடவுள் என்னடா? கண்ணாடிக்கு முன்னாடிடா, நீதான்டா கடவுள். பட்டையை எப்படி போட்டா? நாங்க சைவ மரபினர் இல்லடா, அவன் போட விட மாட்டான். நிமித்தி போடுறா. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது, அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா. அவன் தான்டா புரட்சியாளன் இந்த மண்ணுல. என்னத்தை மாற்றத்துல பண்ணீங்க நீங்க? ஏன் வள்ளலாரையும் வைகுந்தரையும் போற்ற நீ? ஆவுன்னா பெரியார், ஆவுன்னா பெரியார். என்னது? சரி, பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல. எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு போராடிட்டு இருக்காரு? எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறைச்சு போராட வேண்டிய தேவையே வந்தது? யாரு சொல்றது இதுக்கு பதில்? இன்னும் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்ட உன்னால நிறுவி தர முடியல. பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக. திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை? சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம்? நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம்? என்ன இருக்குது? சும்மா பேச்சுக்கு பெண் உரிமைனா பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகனுக்கு தான் உரிமை உண்டு. அது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தான் உண்டு. என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள்? பாரதி பாடலையா? மாதர் சொன்ன இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா? சொல்லுங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பெண்ண கான் என்று கும்மி அடின்பான் நாம் பாரதி. என்ன பேசிக்கிறீங்க நீங்க என்ன பேசிக்கிறீங்க? பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண் என்றோ ஆன்ற ஒழுக்கு. சான்றோருக்கு அரண் என்றோ ஆன்ற ஒழுக்கு. எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். இது பெண்ணை உரிமையில் வருதா? எப்படி
உங்களுக்கு எங்க ஐயா பெரியாருக்கு, உங்க ஐயா பெரியாருக்கு, நம்ம ஐயா பெரியாருக்கு மொழி அபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது, விளங்குதா? நாட்டபிமானம் கிடையாது, இனாபிமானம் கிடையாது. அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது. மொழி, தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போராடினீங்க? யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க? என்ன உங்க சமூக சீர்திருத்தம்? இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும், அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்ப, சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா? ஒன்னா. இங்க பாருங்க, முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது? யாரு? அம்பேத்கர். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது யாரு? அம்பேத்கர். இவர் என்ன சொல்றாரு? கற்பி, புரட்சி செய், ஒன்று சேரடா, எல்லாம் அரசியல் வலிமை, அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா. இவர் தேர்தல் பாதை, திருடர் பாதை போகாத, ஓட்டு பொறுக்கிகள் அவன்கிட்ட போகாத. அடிப்படையே 2 பேரும் 5000 கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி, ஏதாவது இதுல இருக்குதா? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். இது அண்ணல் அம்பேத்கர். இனத்தின் மக்கள். அவர் என்ன சொல்றாரு? ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள், ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். பெரியாருக்கு இனமே கிடையாது. புரியுது நினைக்கிறேன். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான்ங்கிறார். கிளர்ச்சி செய்து போராடுவாங்க. அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா?